இது ஒரு பீடபூமி. பீடபூமி என்றால் மலைகளுக்கு நடுவில் தாழ்வாக இருக்கக்கூடிய ஒரு பூமி தான் பீடபூமி. பிளேட்டோ, PLATEU, பிளேட்டும்பாங்க. இந்த இடம்தான். இதுக்கப்புறமும் போகிறதுக்கு பாதை இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டோம் இவ்வளோ தூரம். தண்ணிலாம் கொஞ்சம் இருக்குது, மழை தண்ணி தான். இன்னும் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அது பிளேட்டிவ் தான். அது ராக்ஸு, கிரானைட் ராக் கிடையாது. எல்லாம் இது ஒரு மாதிரியான ராக். நல்லா இருக்கு. ஆனால் இந்த இடம் லொக்கேஷன் இஸ் வெரி குட். இந்த லொக்கேஷனில் லவ் சீன்லாம் வராது. ஃபைட்டிங் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம். இன்னும் போயிட்டே இருக்குது பாதை. ஆமணக்கு, பப்பாயா தெரியல, ஒரு பிளான்ட் இருக்குது, செடிங்கள்லாம் இருக்குது. ஏதோ இன்னும் ஆள் போயிட்டு வராங்களே, ரொம்ப தூரம் போகிறாங்க. அதோ 2 பேர் வராங்க, 3 பேர் வராங்க. இன்னும் போகுது, நீண்டுகிட்டே போகுது. அப்படியே இதை பிடிங்க. அப்படியே பிடிங்க. நான் போயிட்டு சரி நிற்கிறேன். போட்டோ பிடிக்கணுமா? போட்டோலாம் அப்படியே பிடிங்க. அது வீடியோவில் தான் இருக்குது. ஓகே. க்ளோஸ் பண்ணிடலாம். எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. பிளேட்டிவ் அடுத்தாப்பில் இருக்குது. எல்லாம் அங்கங்கே குகைகள் போல் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே. இது போல் தான் சமணர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் சமணர்கள் இது போல் மலையை குடைஞ்சி அவர்கள் படுத்துக்கக்கூடிய இடமும் சமணப்படுக்கை அது இருந்தது. அது போல் இருக்குது. ஆனால் திருப்பதி மலை, ஆனால் அதெல்லாம் கிரானைட் ராக்ஸ், இது போல் கிடையாது. அதுதான் வித்தியாசம். மரங்கள்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். அதனால் இதை கட் பண்ணிடலாம் இதோட. நீங்கள் நடந்து வேணால் போங்க, ஓடாதீங்க. சரி போங்க போங்க போங்க.